நாடார் பெருமக்கள்லாம் வந்துக்கிட்டு அவரை வந்து எந்த அளவுக்கு நேசிச்சிங்க, இன்றைக்கி இவ்வளவு இதாக சொல்கிறதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டாமா நீங்கள்? அதனால் அடுத்ததோடு நீங்கள் இதில் தூத்துக்குடியில் கனிமொழிக்கு ஓட்டு போடலாமா? காமராஜரின் ஆத்மா நாடார் பெருமக்களை மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிற. இனியும் நீங்கள் இப்போ காங்கிரஸுக்கு திமுகவுக்கு போட்டீங்க, உங்களை காமராஜரின் ஆத்மா மன்னிக்காது. அதிமுக பாஜக கூட்டணி வரவிடாமல் பண்ணி ஸ்டாலினுக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள் அவ்வளோ பேரும் பேசுகிறான். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஏன் வாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் இல்லை கூட்டணி ஆச்சு தானே மறுபடியும் கெடுத்து விடலான்னு பார்க்குறீங்களா? ரொம்ப மோசமான ஒரு அது அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அரசியலும் சுத்தமாக தெரியலை உங்களுக்கு. யாராச்சும் அரசியல் நன்றாக தெரிஞ்சவங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. மீட்டு வைரமுத்துன்னு வர்ணிக்கப்பட்ட வைரமுத்தெல்லாம், ஆண்டாளை அசிங்கமாக பேசின வைரமுத்தெல்லாம் அந்த திருக்குறளை எழுதுறதுக்கு உங்களுக்கெல்லாம் யோகியதை இருக்கா? நீங்கள் எல்லாம் அவமானப்படுத்தின திருக்குறள் அவமானப்படுத்தினது விடையா கவர்னர் மாளிகையில் அவமானப்படுத்திட்டாங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, இன்றைக்கி முக்கியமாக வந்த செய்தி, அரசியல் செய்தி என்னென்னா, திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா, உங்களுக்கே தெரியும், இவர் ராஜ்யசபா எம்பியாக இருப்பார். அப்பப்போ கருணாநிதி ஆட்சியிலும் சரி, ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி, இவர் ஒரு ஆயுதமாக உபயோகித்தார் கருணாநிதி. எப்படின்னா, அங்கே வந்துக்கிட்டு திருச்சியில் வந்து KN நேரு தான் பெரிய இது வச்சுருப்பார். அவர் மதிப்பை குறைக்கிறதுக்காக அவருக்கு 2 கோஷ்டி, கருணாநிதி எப்போவுமே ஒரு தலைவன் பெரிய ஆளானா இன்னொரு தலைவனை உருவாக்கி 2 கோஷ்டி ஆக்குவார். அப்போ தான் அவன் பயப்படுவான். அப்படி உருவாக்கப்பட்டவர் தான் திருச்சி சிவா. KN நேருவுக்கு எதிராக கருணாநிதி உருவாக்கியவர் திருச்சி சிவா. அந்த திருச்சி சிவா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை பேசியிருக்கார் காமராஜரை பற்றி. இன்றைக்கி இந்த செய்தி தான் எல்லா இதுலேயும் வைரலாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காருன்னா, கருணாநிதி சொன்னாராம் காமராஜருக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, அதனால் கருணாநிதி எல்லா அரசியல் அரசாங்க இதில் கெஸ்ட் ஹவுஸில் விருந்தினர் மாளிகையில் காமராஜ் வந்து தங்குவாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏசி போட சொன்னாராம். காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம எடுத்து தான் பேசுறாரு, ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன். அது மாதிரி அவசர காலத்தில் அவரை கைது செய்யணும்னு துடிச்சாங்க, தமிழ்நாட்டில் பண்ண முடியல. அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் போகுது. என்ன போகுது? தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம். இதுக்கு இவர் பதில், நான் ஒன்றும் திமுக காரன் இல்லை, காங்கிரஸ்காரன், என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யார்? அடுத்து இவர் சொல்றார், நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இட்ஸ் மை ஆர்டர், நீங்க போகக்கூடாது. உடனே அவருக்கு என்ன, நீ எனக்கு ஆர்டர் போடுறது? அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன், இந்த ஆள் என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா, எனக்கு உத்தரவு போட நான் போவேன் அப்படின்னு சொல்றேன். நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன், இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும். கருணாநிதியை பற்றி எல்லாருக்குமே தெரியும், வாயில் ஒரு உண்மை வராது, பேசுறது பூரா பொய். அதுக்கடுத்தது இன்னொன்று சொல்கிறார், என்னென்னா சாகும்போது காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சி இந்த தமிழ்நாட்டை நீ தான் காப்பாற்றணுன்னாராம். பட்பட்டமான பொய். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்தே பழைய கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்ல, இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியாது. ஆரம்பத்தில் இருந்தே கருணாநிதியை காமராஜருக்கு பிடிக்காது. பேசுகிறது பூரா பொய், செய்கிறது பூரா தில்லு முள்ளு, எப்போவுமே இவரை பிடிக்காது. இவர் காமராஜரை பார்த்து என்னென்ன அவருடைய கலரை, அவருடைய நிறத்தை எல்லாம் கேலி செஞ்சார். எரும மாட்டு தோழா என்னென்னமோ சொல்லியிருக்காரு. நிறத்தை கிண்டல் செய்வார், இதெல்லாம் மோசமாக அவரை பற்றி விமர்சனம் செய்வார். அதனால் காமராஜருக்கு அவரை பார்த்தாலே பிடிக்காது. அதனால் கருணாநிதி காமராஜ் மேலே அன்பு வச்ச மாதிரி பேசுகிறாங்க. ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாராம். காமராஜர் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவர், சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அம்மா பார்த்திங்கன்னா வயக்காட்டிலேருந்து இதெல்லாம் களை எடுப்பாங்க, அப்படி தான் இருந்தாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நேருவோடு அவர் போகும்போது
காரில் மாவட்டத்துக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு நேருவை. அப்போ இவங்க ஊர் வெளியே போகிறாரு. போகும்போது கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லி நேருட்ட எங்கள் அம்மாவிட்ட உங்களை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிமுகம் செய்கிறேன்னு சொல்லி காரை விட்டு இறங்கி களை எடுத்துக்கிட்டு இருந்த அவங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிட்றாரு. அவங்க பாவம் அந்த களை எடுத்ததோட அந்த கிராமத்தில் இருக்க சேரும் சகதியோடு வந்து நிற்கிறாங்க. இவங்க தான் எங்கள் அம்மான்னு சொல்கிறாரு. அப்போ தான் நேரு அசந்துட்டார். ஒரு முதலமைச்சர் அவங்க அம்மா அந்த களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் காமராஜ் மேலே ரொம்ப மரியாதை வச்சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வயக்காட்டிலையும் இதுலேயும் இது பண்ணி அலைஞ்சிக்கிட்டு தெரிந்த ஒரு தொழிலாளர்கள். அவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவர் போய் எனக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு கொச்சப்படுத்தி இவர் சொல்லியிருக்காருன்னா, கருணாநிதி புருடா விட்டாரா இல்லை கருணாநிதி சொல்கிற மாதிரி வந்து இவர் திருச்சி சிவா புருடா விடுறாராங்கிறது வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம். நிச்சயம் கருணாநிதி பொய் தானே பேசுவார். அதனால் அவர் வந்து ஏசி எனக்கு வைக்கணும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் அவருடைய. இங்கே திருமலை பிள்ளைகளோடு சென்னையில் அவருடைய நினைவிடம் என்ன இருக்குது. அந்த வீடு தான் அவர் வாழ்ந்த வீடு. போய் பாருங்கள் நீங்கள். ஸ்டாலின் வீடு 100 கோடி பங்களாவையும் பாருங்கள். காமராஜ் போன்றவர்கள் வாங்கின வீடு, அதுவும் அவர் சொந்த வீடு இல்லை. யாரோ ஒரு தொண்டரோ யாரோ ஒரு காங்கிரஸ் தலைவரோ அவருக்கு வந்து இது கொடுத்தாங்க. அது இப்போ ட்ரஸ்ட்டில் இருக்குது. இவங்க வச்சுருக்கிற 100 கோடி பங்களாவை பாருங்கள். அப்படி எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். ஏசி வச்சதுன்னு சொல்கிறது பொய். அதுக்கப்புறம் இவர் உண்மையிலேயே காமராஜர் மேலே அன்பு உடையவரா கருணாநிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1967 தேர்தல் வந்தது. அப்போ காங்கிரஸுக்கு கெட்ட வேலை ஆகிப்போச்சு. அரிசி பஞ்சம் இது. அப்போ கருணாநிதி என்ன பண்ணார்? அண்ணாட்ட போனார். அண்ணா, நான் சொல்கிறத கேளுங்க, காமராஜுக்கு எதிர்த்து ஒரு கோடீஸ்வரனை தான் நீங்கள் நிறுத்தணும்னார். அண்ணா சரின்ட்டு வேட்பாளர் பட்டியல் வந்தது. திமுக வேட்பாளர் பட்டியல். விருதுநகர் தொகுதி காமராஜ் நிற்கும் தொகுதி. திமுக வேட்பாளர் பே. சீனிவாசன்னு போட்டாங்க. கருணாநிதிக்கு பே. சீனிவாசனை யாருன்னே தெரியலையே, யார் யாது அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க, சார் காலேஜ் பரிட்சை இப்போ தான் முடிச்சிருக்காரு சார், மாணவர்கள் சங்க தலைவர் சார். அப்படியா? அவரையா போட்டார் காமராஜுக்கு எதிர்த்து அண்ணாதுரை? அண்ணாட்ட நான் போய் பேசிக்கிறேன்னு அண்ணாட்ட போய் சண்டை போடுறாரு. நீங்கள் என்ன அண்ணா, நீங்கள் வந்து காமராஜரை எதிர்த்து யாரையோ போட்டிருக்கீங்க, கோடீஸ்வரனை போட வேணாமா? யோசிச்சு பாருங்கள். 62 நீங்கள் இதில் நின்னீங்க காஞ்சிபுரத்தில். உங்களை எதிர்த்து யார் போட்டாங்க? நடேச முதலியாருங்கிற கோடீஸ்வரனை போட்டு உங்களை தோற்கடிச்சாரே காமராஜர். என்னை எதிர்த்து பரிசுத்த நாடார் குளித்தலையில் நான் ஒரு கோடீஸ்வரனை போட்டாங்க. நான் 1500 ஓட்டில் தப்பிச்சு வந்தேன். இப்படி நம்ம எல்லாம் தோற்கடிக்க முயற்சி செய்த காமராஜரை எதிர்த்து நீங்கள் ஒரு கோடீஸ்வரனை போட்டு தோற்கடிக்க வேண்டாமா? ஒரு மாணவரை போட்டுருக்கீங்களே, இப்போ சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கேன்னு கேட்குறாரு. அப்போ அண்ணாதுரை சொன்னது, தம்பி நான் வந்து இப்போ வலை போட்டிருக்கேன் மீன்களுக்கு, காங்கிரஸ் மீன்களுக்கு, காங்கிரஸ் தலைவர்கள் என்ற மீன்களுக்கு போட்டிருக்கேன். நான் போட்ட வலையில் சின்ன சின்ன மீன் வேணால் தப்பிச்சிடும், பெரிய மீன் எதுவுமே தப்பிக்காது. ஆனால் காமராஜர் மட்டும் அனுபவம் உள்ளவர். அவர் ஜெயிச்சு வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். சட்டசபையில் அவங்க நமக்கு எதிர்த்து சில விஷயங்கள்லாம் பேசுனாங்கன்னா நம்ம திருத்திக்கலாம், நம்ம நிர்வாகம் நல்லா இருக்கும்னு. உடனே அவருக்கு என்ன நீங்கள் இவருக்கு போய் சாதகம் பண்ணுறீங்கன்னு காமராஜரை தோக்கடித்து காட்டுறேன்னு போய் ஃபுல் கள்ள ஓட்டு விருதுநகரில், ஃபுல் கள்ள ஓட்டு எல்லாத்தையும் போட்டு கடைசி என்ன பண்ணார்? மாணவர்கள் கூட்டத்தை திரட்டினார். மாணவர் தலைவர் இவரே அங்கேருந்து மாணவர்கள் கூட்டத்தை திரட்டி செம்பில் பாலை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க வச்சார் கருணாநிதி. காமராஜரை தோக்கடிக்கணும். வீடு வீடுக்கு புகுந்து பெண்கள்கிட்டலாம் பாலில் சத்தியம் பண்ணுங்கன்னு இந்த பசங்கள்லாம், கல்லூரி மாணவர்கள்லாம் பெண்கள் காலில் விழுந்துட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டாங்க. நிறைய பெண்கள் சத்தியம் பண்ணாங்க. கடைசி காமராஜர் அந்த சீனிவாசன்ட்ட 1500 ஓட்டில் தோத்தார். அப்போ அவரை தோற்கடிப்பதற்கு முழு முயற்சி செய்தவர் யார்? கருணாநிதி. மறக்குமா? இன்றைக்கி வெக்கம் இல்லாமல் இந்த காங்கிரஸ்காரெல்லாம் போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க போடுற பிச்சைக்கு 8 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் போய் கையேந்தி நிற்கிறீங்களே, வெக்கமாக இல்லையா அவங்களுக்கெல்லாம்? நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறாங்க. மாணவர் தான் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியில் வர மாட்டீங்க. ஏன்னா உங்கள் குடுமி எங்கே இருக்குது? சோனியா காந்திங்கிற ஒரு பெண்ணிட்ட இருக்குது, வெளிநாட்டு பெண்ணிட்ட இருக்குது சோனியா காந்தி. அங்கேருந்து எலெக்ஷன் வரும்போது திமுகவுடன் கூட்டணின்னா அவ்வளோ பேரும் ஆஃப் ஆயில் வாங்கியிருக்கிறாங்க. இவன் பூரா எம்எல்ஏ சீட்டுக்கும் எம்பி சீட்டுக்கும் அலைந்து கொண்டிருப்பவர்கள்.
அதனால் எவனாச்சும் அதை பற்றி இது பண்ணுறானா? ஒருத்தவங்க 2 பேரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த இவங்க ஜோதிமணி அந்த அம்மா அதுக்கு இவங்க கனிமொழியோட தோழி அது ஒன்றா சுற்றிக்கிட்டு விடக்கூடாது, காமராஜரை வந்து அவமானப்படுத்திட்டாங்க, அவ்வளோதான், 4 நாளைக்கு கத்தான் அதோட போயிடும். திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசி என்ன பண்ண, இந்த வேகம் எலெக்ஷன் டைமில் வரும்போது பாருங்கள் எப்படி போயிடுதுன்னு, காணாமல் போயிடுதுன்னு. ஆக காங்கிரஸ்காரனுக்கு மாணவ குரோஷமே இல்லையா அவங்களுக்கு? இவ்வளவு கெடுதல் தானே பண்ணார். இருந்தாலும் 73 74 காமராஜர் சாகுறாரு. காமராஜர் சாகும்போது கேட்குறாங்க, கருணாநிதி தான் முதலமைச்சர், அண்ணாவுக்கு வந்து பீச்சில் சமாதி வச்சுருக்கீங்களா, பக்கத்தில் காமராஜுக்கு வைங்கன்னு. முடியவே முடியாதுன்னாரு. முடியவே முடியாதுன்னு சொல்லி அவருக்கு சமாதி இல்லாமல் செய்தவருக்கு வந்து இதே காமராஜர் தானே. எந்த நல்ல விஷயத்தையாவது அவர் செஞ்சுருக்காரா? இன்றைக்கி காமராஜர் சிலைக்கு படிக்கட்டில் ஏறி போக முடியல, படிக்கட்டு பூரா உடஞ்சிருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் படிக்கட்டு ஏற முடியலை, என்னையா அப்படி வச்சுருக்கீங்க? உங்கள் சமாதியை மட்டும் 100 கோடியில் வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா சமாதியை, அவர் காமராஜர் இது பண்ணி. இப்போ அதனால் காமராஜரை அவமதிப்பதிலேயே இவர்கள் வந்து உங்கள் சரித்திரம் பூரா அப்படி தான் வந்திருக்கே ஒழிய காமராஜரை மதித்தவங்க இவங்க இல்லை. பாவம் சாகும்போது 100 ரூபாயில் செத்தார். ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராக இருந்தவர், முன்னாள் முதலமைச்சர். வம்பூராம் 1 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 5 லட்சம் கோடின்னு மகன் மருமகன் எல்லாத்தையும் கோடீஸ்வரனாக்கி நாட்டு பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க இவங்க எல்லாம் போய் காமராஜரை பற்றி பேசுகிறாங்க. நம்ம வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? திராவிடவங்களுக்கு ஒரு யோகியம் இருக்கானாயா அவன் திராவிட கட்சியில்? அண்ணாதுரை ஒரு ஆள் இருந்தார், அவரையும் தூக்கி போட்டு வெறும் கருணாநிதி படம் கருணாநிதி இது பேர் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணாதுரையை தவிர திராவிட இயக்கத்தில் ஒரு யோகியம் இல்லை. அந்த அண்ணாதுரை ஏன் இப்போ இவ்வளவு தாக்கப்படுகிறாருன்னா, கடவுள்களை எல்லாம் நிந்தித்தார், அதனால தான் புற்றுநோய் வந்து இறந்தார், அதற்கு தண்டனை கிடைத்தது. அதனால தான் வேறு யோகியனே இல்லையே திமுகவில், எங்கே இருக்கு? அதனால் காமராஜரை பற்றி பேசியது சாதாரண விஷயம் அல்ல, மிக மிக ஒரு மோசமான விஷயம். பேசின ஆள் யாருன்னு பார்க்கணும். பேசின ஆள் யார்? திருச்சி சிவா யார்? ஒரு பெண் எம்பியோடு சேர்ந்து கூத்தடித்து தண்ணி அடிச்சுட்டு சிக்கனை சாப்பிட்டுட்டு அதை மொபைல் ஃபோனில் எடுத்து எல்லா சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள்லாம் அந்த வீடியோவை போட்டார். இவ்வளவு கேவலமான ஆளுங்களா ஒரு உயர்ந்த தலைவர்களை விமர்சிக்கிறது? அதனால் திமுகவை சொல்லி நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் போய் இந்த கனிமொழி வெக்கமா இல்லையா? கனிமொழி வெக்கமா இல்லை? தூத்துக்குடியில் போய் நான் நாடார் எனக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் இருக்கிற நாடார் பெருமக்கள்கிட்ட எல்லாம் ஓட்டு கேட்குறீங்களே, இப்போ போயிட்டு அவரை காமராஜரை பேசும்போது ஒரு கண்டனம் தெரிவிச்சிங்களா? இல்லை திருச்சி சிவா இதுக்கு வந்து கட்சியில் இந்த நடவடிக்கை எடுங்கன்னு ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்களா? ஓட்டுக்கு மட்டும் அந்த நாடார் இங்கே ஓட்டு வேணும். தூத்துக்குடியில் இருக்கிற நாடார்கள்லாம் காமராஜர்லாம் நீங்கள்லாம் காமராஜர் பெரிய சொல்லாதீங்க. உங்கள் ஜாதியில் ஒரு தலைவன் இருக்காங்கும்போது தலையில் தூக்கி வச்சு ஆட வேணாமா? நீங்கள் முக்குளத்தூர் பாருங்கள், பசும்பொன் முத்துராமலிங்க பற்றி நீ யாரும் ஒரு ஆள் சொல்லியிருந்தால் உதைச்சிருப்பான். நாடார் பெருமக்கள்லாம் வந்துக்கிட்டு அவரை வந்து எந்த அளவுக்கு நேசிச்சிங்க, இன்றைக்கி இவ்வளவு இதாக சொல்கிறதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டாமா நீங்கள்? அதனால் அடுத்த தடவை நீங்கள் இதில் தூத்துக்குடியில் கனிமொழிக்கு ஓட்டு போடலாமா? காமராஜரின் ஆத்மா நாடார் பெருமக்களை மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிற. இனியும் நீங்கள் இப்போ காங்கிரஸுக்கு திமுகவுக்கு போட்டீங்க, உங்களை காமராஜரின் ஆத்மா மன்னிக்காது. நாடார் பெருமக்களுக்கு சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தினதில் உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. உழைக்கும் உழைப்பாளிகள் நீங்கள், சொந்த காலில் நிற்கக்கூடிய உழைப்பாளிகள் நீங்கள். போயிட்டு ஒரு தலைவரை உங்கள் ஜாதியில் ஒரு நல்ல தலைவராக இருந்தவரை பேசுகிறான், பேக்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லோரும் சுயநலமாகவே அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அவருக்கு திருச்சி சிவாவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பதோடு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவாவை கட்சியிலிருந்து விலக்கணும், அவருக்கு வந்து உரிய தண்டனை கொடுக்கணும். ஸ்டாலினும் சேர்ந்துக்கிட்டு சொல்கிறார், நான் அவர் அப்படி பேசலை இப்படி பேசலை, உங்கள் அப்பா யோகியர் அவர் அப்படி பேசலை இப்படி பேசலை, எங்கள் அப்பா வந்து அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தார், என் கல்யாணத்துக்கெல்லாம் வந்தார் காமராஜர், சும்மா வந்தார், உங்கள் அப்பா எத்தனை தடவை ஃபோன் பண்ணார், எத்தனை தடவை நேரே போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தாரா இல்லைன்னு உங்கள் அப்பாவை கேளுங்க. அரமனசோடு தான் வந்தார். அவருக்கு அண்ணாவைத்தான் பிடிக்கும், காமராஜருக்கு கருணாநிதியை பிடிக்கவே பிடிக்காது. அண்ணா புற்றுநோயால் வந்து விட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் அவர் ஆஸ்பத்திரிக்கு போய் அவர் ரூம் வாசல்லே உட்காந்துருந்தார். அப்போ அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது, அந்த ரூம் வாசல்லே போய் காத்து கிடந்தார்.
அவ்வளோ பெரிய தலைவர் அப்படிங்கிறது வந்து அதை காட்டிக்கல. காரணம் அண்ணாதுரை நமது நண்பர், நல்ல மனிதர், கருணாநிதி மாதிரி சூழ்ச்சியில் உள்ளவர் இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க. எம்ஜிஆர் மேலே அவருக்கு பாசம் அதிகம், காமராஜருக்கு. எம்ஜிஆருக்கு காமராஜ் மேலே பாசம் அதிகம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தவர். நேதாஜியை தான் தலைவராக இருந்தார், ஏற்றுக்கொண்டார். நேதாஜிக்கு துரோகம் இழைக்கப்பட்டவுடன் கட்சியை விட்டு வெளியில் வந்தேன்னு அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு, நான் என் பிறந்தேன் புஸ்தகத்தில். அதுக்கப்புறம் அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டது காமராஜர் தானே, அண்ணாவில்லையே. 1962 மீட்டிங் ஒன்றில் பேசும்போது காமராஜர் தான் என் தலைவர், அண்ணா எனக்கு வழிகாட்டின்னு பேசினாரா இல்லையா? அதுக்காகத்தான் இவர் காமராஜர் வந்து எம்ஜிஆர்னா அவருக்கு அவ்வளவு மரியாதை வைத்திருந்தார். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரே நல்ல மனுஷன் எம்ஜிஆர் தான்யா அப்படிமாதிரி. எம்ஜிஆர் கருணாநிதி வீட்டுக்கு காமராஜர் போவார்னா சாப்பிடாம விட மாட்டார் காமராஜர், சாப்பிட்டு போங்க அப்படின்னு. உதவியாளர் கேட்டாங்க, யாரையுமே சாப்பிடுங்கன்னு ஒரு தடவை தான் சொல்லுவீங்க, அவரை ஏன் அவ்வளோ வற்புறுத்துனீங்க எம்ஜிஆர் அப்படின்னு கேட்டால், ஒரு நாளைக்கு 100கணக்கான பேருக்கு சாப்பாடு போடுற ஒரு நல்ல மனுஷன், அவர் நம்ம வீட்டில் சாப்பிட்டா நம்ம வீட்டுக்கு புண்ணியம் என்று எம்ஜிஆரை பற்றி சொன்னவர் காமராஜர், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதனால் அவருக்கு வந்து இவங்க ஈவேராவே அவர் காமராஜர்கிட்ட நெருக்கமாக இருந்தார். காமராஜருக்கு கருணாநிதி கூட்டத்தை தான் பிடிக்காது. அவர் ஈவேராவோட நெருக்கமாக இருந்தார், அண்ணாவுடன் நல்ல பழக்கத்துடன் இருந்தார். அவருக்கு பிடிக்காத ஒரே நபர் இவர் தான், கருணாநிதி. அதனால் அந்த வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவருக்கு சமாதியும் கொடுக்கல, அவருடைய சிலையை கூட ஒழுங்காக பராமரிக்கலை இந்த கூட்டம். அதனால் இப்போ அவருடைய பேரையும் கெடுக்கணும்னு சொல்லி ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று ஒரு புரளியை கிளப்பி விட்டிருக்கிறார். அப்படிங்கிறது முதல்கட்ட செய்தி, நாம் பதிய விரும்பும் முதல்கட்ட செய்தி. அடுத்தது கவர்னர் மாளிகை திருக்குறள் சர்ச்சை. கவர்னர் மாளிகையில் ஒரு விழா வச்சுருக்காங்க, அதுக்கு இன்விடேஷன் அழைப்பதல் போட்டிருக்காங்க. அதில் ஒரு திருக்குறள் போட்டிருக்காங்க. அந்த அப்படி ஒரு குறளே வந்து திருக்குறளில் இல்லை. உடனே இந்த கூட்டம் முடிச்சுக்கிட்டான். இவன் தானே அந்த கவர்னர்னாலே அப்படியே கண்ணில் விளக்கணை விட்டுட்டு பார்ப்பான். பார்த்துட்டு சொன்னான், இல்லாத திருக்குறளே எவனோ எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி பிரச்சனையாக்கி பண்ணியிருக்கான். இல்லாத திருக்குறள் எப்படி வந்ததுன்னா, அந்த திருக்குறளை வந்து எல்லாரும் ஒருத்தரும் ஒன்று எழுதிக்கிட்டு இருப்பாங்க. உரை நவீன திருக்குறள், நவீன கால திருக்குறள்னால் சில பேர் அவர் எழுதின குறளையே மாற்றியெல்லாம் அதே கருத்து உள்ள மாதிரியெல்லாம் எழுதியிருக்காங்க. அதான் உரைன்னு எழுதுகிறாங்கல்ல, திருவள்ளுவர் இது உரை அப்படின்னு சொல்லி வைரமுத்து போல் இதெல்லாம் எழுதினார்ல. இது மாதிரி திருவள்ளுவர் நிறையா எழுதுனில்ல, யாரோ ஒருத்தர் அதே மாதிரி ஒரு குறளை எழுதியிருக்காரு. அதை இன்விடேஷனில் போட்டு விட்டாங்க. குதிக்கிறான் அந்த கூட்டம். திருக்குறளையே மாற்றி எழுதிட்டாங்கன்னு. ஏப்பா திருக்குறளை மாற்றி எழுதிட்டாங்க? உங்கள் கருணாநிதி திருக்குறளில் குறளோவியம்னு போட்டு என்னென்ன கூத்தடிச்சு அதை படித்து பாருங்கள். திருவள்ளுவர் சொன்னதையா அவர் இஷ்டத்துக்கு வசனம் எழுதுகிற மாதிரி குறளோவியத்துக்கு நாசப்படுத்தலையா உங்கள் கருணாநிதி குறளோவியம்ங்கிற பேரில்? ஏற்கனவே சொன்னபடி காமத்துப்பாலை, காமத்துக்கும் இன்பத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கருணாநிதி காமத்துப்பாலை வள்ளுவர் இந்த இன்பத்துப்பால்னெல்லாம் கொலை பண்ணலையா? ஏன் உங்கள் ஸ்டாலின் பண்ணாத கொலையா திருக்குறளை? முயற்சி திருவினையாக்கும் மீட்டிங்கில் பேசுகிறார். முயற்சி இன்மை புகுத்தி விடுமுக்கு பதிலாக முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும்னு சொல்லி அந்த திருக்குறளையே கேவலப்படுத்தினார். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். இளமை புகுத்தி விடும். நீங்கள்லாம் வந்து திருக்குறளை மாற்றி படிச்சுட்டாங்கன்னு சொல்வதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? அதனால தான் சொல்கிறேன். கவர்னர் இதில் திருக்குறளை மாற்றி போட்டது தப்பு தான். அதுக்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. கவர்னருக்கு வந்து இந்த இன்விடேஷன் அந்த அழைப்புதல் பண்ணவங்க யாரோ பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை எடுப்பேன்ட்டார். உங்களுக்கு என்ன குதிக்குது? நீங்கள் படுத்தாத அவமானமாக திருக்குறளை? வைரமுத்தெல்லாம் உரை எழுதுகிற அளவுக்கு திருக்குறள் தரம் தாழ்ந்து போய்விட்டதில்லை. திருக்குறளை எழுதுகிறோம்னா அந்த எழுதுகிறவனுக்கு ஒரு நேர்மை இருக்கணும், குணத்தில் வந்து ஒரு நேர்மை இருக்கணும். அவன்தான் வந்து திருக்குறளை எழுத முடியும். மீட்டு வைரமுத்துன்னு வர்ணிக்கப்பட்ட வைரமுத்துவெல்லாம், ஆண்டாளை அசிங்கமாக பேசின வைரமுத்தெல்லாம் திருக்குறளை எழுதுறதுக்கு உங்களுக்கெல்லாம் யோகியதை இருக்கா? நீங்கள் எல்லாம் அவமானப்படுத்தின திருக்குறளை அவமானப்படுத்தினது விடையா கவர்னர் மாளிகையில் அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து செந்தில் பாலாஜி
செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும். அமலாக்கத்துறை தேடிக்கிட்டே இருந்தான், கிடைக்கவே இல்லை. 2 வருஷம் ஆச்சு. அந்த ஆள் அங்கே தான் லோக்கலில் சுற்றிக்கிட்டு இருந்தார். அவர் அமலாக்கத்துறை ஒன்றும் தேடல, ஒன்றும் இல்லை, ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தான். அமலாக்கத்துறை கைது பண்ண தேடி வருகிறதுன்னா கடைசியாக வந்தாலும் வெளியில் வந்தோடனே அமலாக்கத்துறை கண்டுக்கவே இல்லை. இப்போ இன்னும் தைரியமாக கோர்ட்டில் கேஸை போடுறாரு அசோக். எதுக்குன்னா நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், உடல் நலமில்லை, சிகிச்சை பண்ணணும், அதுக்கு 15 நாள் எனக்கு அனுமதி வேணும்னு ஒரு ஓட்டுற போகிறார். உடனே அமலாக்கத்துறை போய் என்ன கேட்கணும், இவர்கிட்டாங்க நான் தேடிக்கிட்டே இருந்தேன், வெளிநாடு கூட அதுங்க இவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அமலாக்கத்துறை அதை வாங்கிட்டு நாங்கள் இதுக்கு பதில் கொடுக்குறோம்னு இருக்காங்க 15 நாள் கழித்து. அவங்க எதுக்கு போகிறாங்க? செந்தில் பாலாஜி அண்ணன் தம்பி கொள்ளையடித்த பணத்தெல்லாம் அமெரிக்கா போய் இன்வெஸ்ட் பண்ணத்தான் போவான். அரசியல்வாதி வெளிநாட்டுக்கு போகிறானாலே புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் இங்கே கொள்ளையடிச்சிட்டானா வெளிநாட்டுக்கு போயிடுவான். ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அங்கே போய் கொள்ளையடித்த பணத்தை பூரா முதலீடு பண்ணிட்டு வந்துடுவான். அதுக்கு தான் போகிறாங்க. அமலாக்கத்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. அதனால தான் பிஜேபி அமித்ஷா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கூப்பிட்டு இவரை பிடிக்க சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி தம்பியை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னு இவங்களே சேர்ந்து எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, அவர் வெளிநாட்டுக்கு போவதற்குன்னு சொல்லிடுவாங்க. பிறகு அப்புறம் எதுக்காக 2 வருஷமாக தேடினீங்க? இதை தான் உங்களுக்கு கேள்வியாக கேட்க விரும்புகிறோம். அண்ணாமலை மறுபடியும் வாயை திறக்கிறாரு. அப்பப்போ நான் பல தடவை சொன்னேன், கூட்டணி கத்துறாதீங்க, திமுக வந்துடுவான், உங்களை நீங்கள் கூட்டணி கெடுக்கிறீங்கன்னு தான் பதவியை பறிச்சாங்க, அமைதியாக இருங்க. சும்மா இருக்கவே மாட்டேங்கிறாரு. எப்படியாச்சும் இந்த பிஜேபி அதிமுகவை கூட்டணி கெடுத்தோணும். இன்றைக்கி பேசுகிறாரு கூட்டணி ஆட்சி தான், அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அது எல்லாருக்கும் தெரியுமே. அதையும் தூண்டி விடுறீங்க, அதையும் தூபம் போடுறீங்க, அதையும் பற்ற வைக்கிறீங்க. அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த அதிமுக. அதே அமித்ஷா என்ன சொன்னார், எடப்பாடி தான் முதல்வர்னார், ரைட்டு. அதே சமயத்தில் கூட்டணி ஆட்சிங்கிறார். அது அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குவாங்க. நீங்கள் எதுக்கு தூபம் போடுறீங்க? அண்ணாமலை இன்றைக்கி பேசியிருக்காரு, எங்கள் தலைவர் அமித்ஷா சொல்லிட்டார் கூட்டணி ஆட்சி தான், அதிமுக வேணா அங்கே போய் பாருங்க. அவர் ஒரு முறை அல்ல, தினமலர் பத்திரிகையில, தினத்தந்தி பத்திரிகையில, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னா, நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். இப்படி பேசுறீங்களே, தமிழ்நாட்டில் அரசியல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ படிக்காதவர்கள் கூட, கிராமத்தில் விவசாய வேலை செய்கிறவங்க கூட தமிழ் அரசியலை புரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் இவர் கூட்டணி கெடுக்கும். நீங்கள் ஏற்கனவே ஸ்டாலினின் ஏஜென்ட்டு, திமுகவின் ஏஜென்ட்டு, அதிமுக பாஜக கூட்டணி வரவிடாமல் பண்ணி ஸ்டாலினுக்கு ஆதரவாக செயல்படுகிறீர்கள்னு அவ்வளோ பேரும் பேசுகிறான். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஏன் வாயை வச்சுக்கிட்டு மறுபடியும் இல்லை கூட்டணி ஆச்சு தானே மறுபடியும் கெடுத்து விடலான்னு பார்க்குறீங்களா? ரொம்ப மோசமான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அரசியலும் சுத்தமாக தெரியலை உங்களுக்கு. யாராச்சும் அரசியல் நன்றாக தெரிஞ்சவங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கிறதெல்லாம் உருப்படியாக உங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குற ஆள் யார் இருக்கா? அரசியல் தெரியாத ஆள் தான் கூட வச்சுருக்கீங்க. அதனால் நான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், இப்படியே இருந்தீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் பேரும் உங்கள் மேலே மக்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை போயிடும். கூட்டணியை பலவீனப்படுத்தாதீங்க. அதிமுக பாஜக அடிச்சுக்கிட்டோம், அவங்களுக்குள்ள எலெக்ஷனுக்கு அப்புறம் அடிச்சுக்கிட்டோம். எலெக்ஷன் வரை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை கவுக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் மறுபடியும் இவ்வளோ சொல்லியும் கேட்காமல் அண்ணாமலை பேசுவது கண்டனத்துக்குரியது. கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஆதரவான ஒரு நிலையை எடுக்கிறார் அண்ணாமலைங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அடுத்து டிஆர் பாலு மேலே வழக்கு போட்டிருக்கார். டிஆர் பாலு இவர் மேலே போட்டிருக்கார். மானநஷ்டஈடு கேட்டு வழக்கு, அவதூறு வழக்கு. நான் அவளை சம்பாரிச்சிட்டேன்னு பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வரலையா அவர்? அதன்படி நான் இன்று ஆஜராகியிருந்தேன். ஆனால் டிஆர் பால் அவர்கள் இன்று வரவில்லை. இன்னைக்கு நீதியரசர்கிட்ட எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் முறையிட்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுபடியும் இன்னொரு புதிய தேதியில் டிஆர் பால் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். காரணம், அவர்தான் மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்க. அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நான் அறிவித்திருந்தேன். அதன்படி நீதிமன்றம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வந்திருக்கின்றோம். எப்போவுமே எல்லாருக்கும் தெரியும், வழக்கு போட்டுருவீங்க, எல்லாருக்குமே பல பேர் வழக்கு போட்டிருப்பீங்க. கோர்ட்டில் வழக்கு போடுறவங்க வக்காலத்து போட்டாங்கன்னா அவங்க வர வேண்டியதில்லை, வக்கீல் தான் வருவார். இன்றைக்கி டிஆர் பால் வராமல் போயிட்டாருன்னா அவங்க வக்கீல் வந்திருப்பார்.
அதை நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி டிஆர் பாலு வரலன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு கோர்ட்டு விஷயமும் ஒன்றும் தெரியலையே. கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போட்டவங்க வரணுன்னே அவசியம் இல்லை. பார்ட்டின் பர்சன்னா தான் கேஸ் போட்டவங்க வருவாங்க. மற்றவங்கெல்லாம் வக்காலத்தில் வக்கீல்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வக்கீல்கிட்ட கேஸை நடத்துவார். நீங்களே இப்போ எதுக்கு கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு சரியான வக்கீல் இல்லையான்னு. அதனால் இதை பேசும்போது பார்த்தீங்கன்னா முதல் பேசும்போது கூட்டணி பற்றி பேசும்போது அரசியல் உங்களுக்கு கொஞ்சம் சுத்த ஞானம் போயிடுச்சுன்னு தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம்ங்கிறது ஒரு சாதாரண மனிதருக்கு தெரிஞ்சது கூட தெரியலையே. டிஆர் பாலு இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு இதுவாக அது வந்து ஒரு செய்தியா? அதனால் நிறைய கற்றுக்கங்க. நல்ல ஒரு சட்ட குருவையும் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே நல்ல அரசியல் குருவையும் வச்சுக்கோங்க. உங்கள் அரசியலை எல்லோரும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறாரு. சும்மா ஏமாத்திட முடியாது தமிழ்நாட்டு மக்களை. சும்மா ஸ்டாலினுக்கு நீங்கள் மறைமுகமாக ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா விட்டுருவானா தமிழ்நாட்டுக்காரன் உங்களை? தமிழ்நாட்டில் இருக்கிறவன் திரும்பி தமிழ்நாட்டுக்காரன்ட்ட அரசியல் பண்ண வரணுமில்ல. அதனால் அண்ணாமலையை வந்து திருந்துங்க அப்படிங்கிறது. அண்ணாமலை சப்போர்ட்டர் எல்லாம் பண்ண இருப்பாங்க. சும்மா இந்த வாரூம் வச்சுக்கிட்டே எதனாச்சும் போட்டுக்கிட்டு இருப்பான். வேறு எந்த சப்போர்ட்டில் இருக்கிறவங்கன்னா தெரியலை. இருக்கும் செல்வாக்கையும் இழந்து கொண்டு இருக்கிறார். நல்ல உங்களுடைய பேச்சு இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் அண்ணாமலை அப்படிங்கிறத அண்ணாமலைக்கு அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது சிபிசிஐடி வச்சு ஸ்டாலின் வேலையை ஆரம்பிச்சிட்டார். நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக 4 கோடி பிடிப்பட்டதில் இந்த எலெக்ஷன் டைமில் அதில் வந்துக்கிட்டு எல்லாம் அவாலா பணம்னு சிபிசிஐடி உங்கள் போலீஸை வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்ல வச்சுருக்காரு. சிபிசிஐடி பணமா? சிபிசிஐடி பணம் அவாலா? இது சிபிசிஐடி வந்து சொல்லுது அவாலா பணமா? ஏன்ப்பா உங்கள் கட்டின பேர் ஸ்டாலின் கையில் வச்சுருந்தது பூரா ஜாஃபர் சாதிக்கு பணம் தானே. 7 லட்சம் ரூபா வாங்கினார் இல்லை ஜாஃபர் சாதிக்கு. ஸ்டாலின் எவ்வளோ வாங்கினார்னு கேளுங்க ஜாஃபர் சாதிக்கிட்ட இருந்து. அங்கேருந்து கப்பலில் வருதே போதை மருந்து கப்பல், ஒரு கப்பலுக்கு எவ்வளோ பணம்னு ஸ்டாலின்கிட்ட கேளுங்க. நிறையா கதை இருக்குது சொல்லவா? கப்பலில் வரக்கூடிய போதை மருந்து கப்பல் வருதே அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லவா? என்னமோ யோகியர்கள் மாதிரி அவாலா பணமா 4 கோடியா அவர்கிட்ட மாட்டிருச்சான். முத்தமிழர்களா நீங்கள்லாம்? எல்லாம் கொள்ளையடிக்கிற ஆளுங்க. வெளிநாட்டிலேருந்து டொனேஷன் வாங்குறேன் இதை பண்ணுறான்னு சொல்லி ஊர் பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிற ஆளுங்க. இவங்க வந்துக்கிட்டு நயினார் நாகேந்திரன் மேலே இது சிபிசிஐடியிலேருந்து அவர் மேலே வந்து ஹவாலா பணம் வந்துருச்சு. உங்கள் கையில் இருக்கிறது பூரா 5 கோடிக்கு 4 கோடிக்கு உங்களுக்கு ஏது காரு? எலெக்ஷன் கமிஷனில் காரே இல்லைன்னு சொல்லிட்டு வைக்கிறீங்களே நீங்கள்லாம் மற்றவங்கள பற்றி பேசலாமா? உங்கள் சிபிசிஐடியை போய் இவங்கள விசாரிக்க சொல்லுங்கள். அந்த சாரை போய் ஒழுங்காக விசாரித்து அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லுங்கள். வெக்கமா இல்லை? நீங்கள் போய் நீங்கள் விசாரிக்கிற கதை வந்து சிபிஐ எடுத்துகிட்டு போகிறான். 7 பேர் 6 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போடுறான் போலீஸில். நீங்கள் சிபிசிஐடின்னு உட்காந்துக்கிட்டு என்னத்தை கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆவாலா பணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பாஜகவில் குழப்பத்தை உருவாக்கி குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி யார் உங்கள்கிட்ட சொல்லி நயினார் நாகேந்திரன் மேலே வழக்கு போட போகிறீங்க? நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு யார் மூலமாக வருகிறது? எல்லாத்துக்கும் ஆதாரம் கிடைச்சிருக்கு. அந்த பிளாக் ஷீப் பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடுகள் இவங்களை இந்த பண விஷயமா செய்தியை கொடுக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் யாருங்கிறதுக்கு நிறைய விஷயம் வந்திருக்கு. நயினார் நாகேந்திரன் பிஜேபிக்காரங்க சொன்னால் முதல்ல அதை கண்டுபிடிங்க. உங்கள் பிஜேபியிலேருந்து உள்குத்து வேலை நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு எதிராக, உங்களை கவுத்திட்டு வரலான்னு. அதனால் இதுக்கு துணை போயிட்டு இருக்கான் உங்கள் கட்சிக்காரனும். இவர் ஸ்டாலின் சிபிசிஐடி வச்சுக்கிட்டு இது போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். பாஜக சிபிசிஐடி போட்டான்ல, அவன் ரிப்போர்ட்டுக்கு சார்ஜ் ஷீட்டு போட்ட உடனே அந்த சார்ஜ் ஷீட்டில் பொய்யான விஷயத்தை சேர்த்தான்னு பார்த்துட்டு பிரிஞ்சுலி போடுங்க அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ்கார ஆஃபீஸர் மேலே. ஒரே ஒரு இது தப்பாக அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவன் போடுற சார்ஜ் ஷீட்டில் என்னென்ன பொய் இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பண்ணிவிட்டு சிபிசிஐடி பெருஞ்சொல்லி போட்டு 4 பேர் ஸ்டாரை கழட்டுங்க. அப்போ தான் போலீஸ்காரன் பயப்படான். ஸ்டாலின் சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்போ ஸ்டாலினுக்கு சொல்கிறதுக்கு ஏற்றபடி நடனமாடி கொண்டு இருக்கான் சிபிசிஐடியும் விஎன்டிசி. இவங்க பூரா ஸ்டாலினின் கூலிப்படையாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் நமது அடுத்த கட்ட கருத்து. அதுக்கு அடுத்தது மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டார். யார்? இவர் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வேலையை ஆரம்பிச்சிட்டார். எப்படின்னா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா, திருமாவளவனை பற்றி யாராச்சும் பேசுனீங்கன்னு வைங்க, ஆட்களை விட்டு கண்ட விட சொல்லுவார், அடிக்க போக சொல்லுவார் வீட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு மோசமான கலாச்சாரம் இருந்தது. அதுக்கப்புறம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விமர்சனங்களை ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை, அமைதியாக இருந்தார். நான் என்ன நினச்சேன் திருந்திட்டாரான்னு. இப்போ திருந்தின மாதிரி தெரியல. இப்போ என்னென்னா
பிஜேபியில் திமுகவை சேர்ந்த ராமலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார், முன்னாள் எம்பி. அவர் வந்து திருமாவளவனுக்கு நெருங்கிய நண்பர். அவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, தலித் இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறார் திருமாவளவன். இதில் என்ன தப்பு? நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இதில் என்ன தப்பு இருக்கிறதா? மனசாட்சி உள்ளவங்க யோசிச்சு பாருங்க. அவர் தமிழ்நாட்டு தலித்துகளை, தமிழ்நாட்டு அவரை பின்பற்றுகிற இளைஞர்களை தவறாக வழிநடத்திவிடக்கூடாது. ஜெனரல் கமெண்ட், சாதாரண ஒரு விமர்சனம். அது அவர் வந்து தரக்குறைவாகவும் பேசலை. தலித் இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்கிறாருன்னா என்ன வந்துடுது? உடனே ஆளுகளை அனுப்பி, கூலிப்பட அடையாட்களை அனுப்பி அந்த இது ராமலிங்கம் வீட்டில் வந்து எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இது ஒரு மலிவான அரசியலாக இல்லையா? திருமாவளவன் எல்லாம் நீங்கள் ஒரு இவ்வளவு அரசியல் கட்சியாக வந்துட்டீங்க. இது மாதிரி அடியாட்களை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு உங்களை பற்றி விமர்சனமே பண்ணக்கூடாதா? நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அதை சொல்லவே கூடாதா? எதுக்கப்போ அரசியலுக்கு வரீங்க? அரசியல் விட்டு வெளில போங்க. அரசியலுக்கு வந்தால் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். ராமலிங்கம் தப்பாக பேசுகிறாரா? வழக்கு போடுங்க, அவதூறு வழக்கு போடுங்க, மான நஷ்டஈடு வழக்கு, நஷ்டஈடு கேட்டு போடுங்க. அதுதான் சரியான அணுகுமுறை. ஆளை விட்டுட்டு இதில் விட்டுட்டு அடிக்க போகிறது, இது பண்ண போகிறதுலாம் இது என்ன சரியான அரசியலாங்கிறதை திருமாவளவன் யோசிக்க வேண்டும். அதனால் திருமாவளவனுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியது ஒரு நல்ல நாகரிகமான அரசியலை நீங்கள் நடத்துங்கள், பழைய அரசியலுக்கு போகாதீங்க அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு நாம் கொடுக்கும் அறிவுரையாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அரசியல் ஆடுகளத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.